ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீல் மாஸ்டர். இன்றைக்கி நம்மளுடைய குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீதி இருக்கிறதான தொக்கு வகைகளை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன தொக்கு வகைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி தொக்கும் மாங்காய் தொக்கும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே டைமு நம்ம எல்லா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சாதம், டிஃபன் இப்படி எல்லாத்துக்கே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா வெங்காயத்தை ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த ஒரு தொக்கு வகையுமே இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து செஞ்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துறேன். அரை ஸ்பூனு சீரகத்தையும் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது போல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா சேர்த்துடலாம். அதோட இப்போ நான் கொஞ்சம் 2 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் கீரி, அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு அரை ஸ்பூனு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கும், அதனால் சேர்த்துருக்கேன். அதோடு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதான தக்காளியும் இதில் சேர்த்துட்டேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட ஒரு 2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூளை நான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளையும் நான் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூடியை திறந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி விடணும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு நல்லா ரெடியாகி வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு சர்க்கரை இதில் சேர்க்குறேன். எதுக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம், அதுவும் இல்லாமல் சாம்பார் சாதம், இந்தமாரி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சாப்பிட்லாம். இதை ஆற விட்டு ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸு மாங்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ. இதை நம்ம நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தான் இந்த மாங்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்க இந்த 2 மாங்காவையும் நம்ம இந்த சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாங்காவை நல்லா துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இது போல் நல்லா பூ போல் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் அடுப்பில் வச்சிடலாம். இதோட நான் 50 கிராம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதோட நான் ஒரு அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனு சீரகத்தையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதோட துருவி வச்சுருக்கிறதான மாங்காய் துருவிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ நமக்கு இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போகும். இதுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பை சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு தேவையான உப்பை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் வெறும் மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஒரு காரத்தன்மையை கொடுக்கும். ஏற்கனவே மாங்காயில் கொஞ்சம் நமக்கு புளிப்பு இருக்குது. இதோட இந்த காரமும் சேர்ந்துருக்கும். இது மாங்காய் இனிப்பு தொக்கு தான் சொல்லணும். ஏன்னா இதில் நம்ம நல்லா வெல்லம் சேர்க்க போகிறோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வேக விட்டுடலாம். தீ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மிலே வச்சு தான் நம்ம வேக விட்டு எடுக்கணும். இதை ஒரு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு எடுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 150 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் துருவல் நம்ம சீவி போட்டது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது இதே போல் சிம்மிலே வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. தீ அதிகம் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காததுனால தீயை வந்து கம்மியாக தான் வச்சு நம்ம வேக விடணும். இப்போ நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு திக்காக இது போல் ஜாம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இனிப்பாக ஒரு லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் தூக்கை நம்ம ப்ரெட்டு கூட தடவி நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு ஜாம் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள் கடையில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த டைமில் நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுட்டு தான் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த தொக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த 6 தொக்கு வகைகளுமே ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ஒவ்வொரு தனிப்பட்ட கலரோட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுமாரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.